இந்த வீடியோல பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல கேட்ட எஸ்என்எம் டாபிக்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023ல இருக்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்ளை காஸ் சீடல் மெத்தட் டு சால்வ். நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். 27x plus 6y minus z equal to 85. First equation. Second, x plus y plus 54z equal to 110. Last, 6x plus 15y plus 2z equal to 72. மூணு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அவங்களே வந்து 5 iterations அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் முதல்ல கரெக்ட் ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கிறதுலே எந்த வேல்யூவில் எக்ஸ் பெரிய வேல்யூவில் வர்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் ஒய்ல இருக்கிற பெரிய வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷனாகவும் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, ஒய்ல இருக்கிற பெரிய வேல்யூ இங்கே இருக்கு, 15y தான் அதிகமான ஒய், அது ரெண்டாவது ஈக்குவேஷனாக வரணும். இசட்ன்றதுக்கு தேர்ட் ஈக்குவேஷனாக வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை தேர்டுக்கும் தேர்டுக்கு செகண்டையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். சேஞ்ச் 2 and 3. 2 and 3 to get diagonally dominant. Diagonally dominantனா ஃபர்ஸ்ட் ஒன்ல x பெருசா இருக்கணும், செகண்ட் ஒன்ல y பெருசா இருக்கணும், தேர்ட் ஈக்குவேஷன்ல z பெருசா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சேஞ்ச் பண்ணி எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 27x plus 6y minus z equal to 85. இப்போ செகண்ட் என்ன வரும், 6x plus 15y plus 2z equal to 72. அடுத்தது x plus y plus 54z equal to 110. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னை எக்ஸுக்கு சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு சால்வ் பண்ணால் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், 27x. மீதி இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது 85 மைனஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 6y, அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 6y. இங்கே ஈக்குவேஷன் ஒன்னை மட்டும் பாருங்க, 1 2 3 மைனஸ் 6y பிளஸ் இசட் அப்படின்னு வந்துருமா. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு 27 இந்த பக்கம் கொண்டு வந்தா 1/27 85 மைனஸ் 6y மைனஸ் இசட். இது இப்போ புது ஈக்குவேஷன். அடுத்தது ஒய்யை மட்டும் அங்கே வச்சுக்கிறோம், 15y. மீதி இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுங்க, 72 மைனஸ் 6x மைனஸ் 2z. இப்போ y மட்டும் தானே வேணும், y மட்டும் அங்கே வச்சுக்கிட்டா 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2z. அடுத்தது z மட்டும் அங்கே வச்சுக்க போகிறோம், 54z ஈக்குவல் டு 110 மைனஸ் x மைனஸ் y. இப்போ 54 இங்கே வந்ததுன்னா 1/54 தான் வரும், ஏன்னா அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. 110 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நம்ம ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் தான் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், காஸ் சீடல் அப்ளை பண்ண போறோம். காஸ் சீடலோட ப்ரொசீஜர் என்னன்னா, இனிஷியலா நம்ம ரெண்டு வேல்யூவை ஜீரோன்னு வச்சுப்போம். காஸ் சீடல் மெத்தட். இந்த காஸ் சீடல் மெத்தட்ன்றது என்னது, இனிஷியல் ஐட்ரேஷனுக்கு ஒய்யையும் இசட்டையும் ஜீரோன்னு வச்சுக்கணும். மீதி எல்லாத்தையும் நம்ம மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் ஒய் அண்ட் இசட்டை ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ன்றது எக்ஸு, எக்ஸை மட்டும் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1/27 85 மைனஸ் 6 இன்ட்டு ஒய். ஒய் இருக்கிற இடத்துல 0 மைனஸ் ஜெட் இருக்கிற இடத்துல 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 3.148. இந்த காஸ் சீடல் எப்படின்னா, நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது முன்னாடி ஸ்டெப்ல என்ன கிடைச்சதோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணும். மேலே வரைக்கும் போய் செக் பண்ண வேண்டாம். இமீடியட் பிஃபோர்ல என்ன வேல்யூ இருந்ததோ அதுதான். இப்போ ஒய்க்கு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2z. இசட் எனக்கு வேல்யூ தெரியாது, 0, அதனால 0ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். 3.541. இப்போ அடுத்தது இசட்டுக்கு போறோம். இசட் ஈக்குவல் டு 1/54 110 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸா நமக்கு எக்ஸ் எங்க இருக்கோ அதுதான் எழுதணும். எக்ஸ் எங்க இருக்கு, இந்த எக்ஸ் வேல்யூ இதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்ச ரீசெண்டா கிடைச்ச எக்ஸ். ஸோ 3.148 மைனஸ் ஒய்ன்றது எனக்கு என்னவா இருக்கு, ரீசெண்டா கிடைச்ச வேல்யூல ஒய்யும் இருக்கு. ஸோ அந்த ஒய்யையும்
அதையே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3.541. இப்போ ஜீரோக்கு போக மாட்டேன். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு எங்கிட்ட ஒய் எக்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதை தான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதோட வேல்யூ 1.913. இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/27 85 மைனஸ் 6 இன்டூ ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ நம்ம கிட்ட ரீசெண்டாக இருக்கிற ஒய் வேல்யூ என்ன? 3.541. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மேலே இருக்கிற XYZ தான், அதுதான் இங்கே கொண்டு வரணும். 3.541 மைனஸ் இசட்டோட வேல்யூ. இசட்டோட வேல்யூ 1.913. ஸோ 1.913 அந்த ஈக்குவேஷன் அதே தான், அதில் அப்படியே கண்டினியூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வருவோம். சாரி, இது ப்ளஸ் வேல்யூ. ஸோ இட்ஸ் 2.432. அடுத்தது ஒய்க்கு போயிருங்க. 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2 இன்டூ ஜெட் வேல்யூ. ஜெட் வேல்யூ நம்ம கிட்ட இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது 913. இதை ஃபைனல் பண்ணும்போது 3.572. அண்ட் இப்போ இசட்டுக்கு 1/54 110 மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய். இப்போ நான் எக்ஸுன்னும் போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எக்ஸுக்கு போக மாட்டேன். இப்போ எங்கிட்ட புதுசாக ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்குது. இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2.432 மைனஸ் 3.572. இதை கால்குலேட் பண்ணும்போது 1.926. ஸோ முன்னாடினா இமீடியட்டாக நம்மக்கிட்ட அது லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐட்ரேஷன் தான் போகணுன்னு இங்கே நமக்கு நெசசிட்டி கிடையாது. செகண்ட் ஐட்ரேஷன் முடிச்சிட்டோமா? தேர்ட் ஐட்ரேஷன் எக்ஸு 1/27 85 மைனஸ் 6 இன்டூ இங்கே ஒய் வேல்யூ. சாரி, இங்கே நமக்கு இருக்கிறது வந்து ஒய் வேல்யூ. இந்த ஒய் வேல்யூன்றது ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். 3.572 ப்ளஸ் இசட் வேல்யூ 1.926 ஈக்குவேட் பண்ணும்போது 2.426. அடுத்தது ஒய்ஏ. ஸோ இது ஐட்ரேஷன் தெரியறதுக்காக நான் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல x1 y1 z1, இது x2 y2 z2, இது பவர்லேயும் எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சஃபிக்ஸ்லேயும் எழுதிக்கலாம். இது தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ y3 ஈக்குவல் டு 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2 இன்டூ ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்லேருந்து z. ப்ரீவியஸ் z எங்கே இருக்கு நமக்கு? 1.926. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.573. அடுத்தது z3 1/54. இங்கே வரும்போது தான் நமக்கு ரெண்டு வேல்யூ தேவைப்படும். இப்போ எக்ஸும் ஒய்யும் வேணும். எக்ஸு ஒய்க்கு செகண்ட் ஐட்ரேஷன் போகக்கூடாது, இந்த தேர்ட் ஐட்ரேஷன்லேயே இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய். ஏன்னா அதான் இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சது, லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது அதுதான். 246 மைனஸ் 3.573. இதை கால்குலேட் பண்ணும்போது 1.926. ஸோ இப்போ இது எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க? இங்கே வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 5 ஐட்ரேஷன்ஸ் வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுங்க. நான் அப்படி கொடுக்கலனா எனக்கு XYZ வேல்யூ சேமாக வர வரைக்கும், ரெண்டு ஐட்ரேஷனில் சேமாக வர வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இங்கே நமக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷன் போகலாம். ஸோ ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு x4ஓட வேல்யூ 1/27 85 மைனஸ் 6 இன்டூ ஒய் வேல்யூ. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்கிட்ட இருக்கிற ஒய் வேல்யூ 3.573. இது எப்படின்னா, ஒரு வேல்யூ உள்ளே வரும்போது பழைய வேல்யூ வந்து போயிட்டே இருக்கும். புதுசாக என்ன என்கிட்ட இருக்கோ XYZல இருக்கோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் இசட் வேல்யூன்றது 1.926 கால்குலேட் பண்ணும்போது 2.425. அடுத்தது y4 1/15 72 minus 6 minus 2 into z 1.926. இதில் 3.573. இப்போ இதுலயே நமக்கு x வந்து ஒரு டெசிமல் வேரியா இருக்கு, பட் y வந்து சேமா கிடைச்சிருக்கு.
Z1 செக் பண்ணிடுவோம். Z4 equal to 1 by 54 110 minus X Y. So 2.425 minus 3.573. இதே iterationல இருக்கிற வேல்யூ 1.926. ஆல்மோஸ்ட் சேமா வந்துருச்சு. ஒரே ஒரு டெசிமல் தான் மாறி இருக்கு ஒரு வேல்யூல தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போடணும். ஏன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்ம் 5 ஐட்ரேஷன்ஸ். அதனால ஃபிஃப்த் ஐட்ரேஷன் நம்ம வேற வழி இல்லாம போடுறோம். ஸோ ஃபிஃப்த் ஐட்ரேஷன் அப்படி கேட்கலன்னா நம்ம இதில் கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஃபிஃப்த் ஐட்ரேஷன் x5ஓட வேல்யூ 1/27 85 minus 6 into 3.573 plus 1.926. இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 2.425 மேலே என்ன வேல்யூ இருந்தோ அதே தான். y5க்கும் எனக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். 72 minus 6. என்ன வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகலை, இல்லை டிராஸ்டிக்காக எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ அதே ஆன்சர் தான் கிடைக்கும், 3.573. அண்ட் Z5ஓட வேல்யூ 1/54 110 minus 2.425 minus 3.573. ஸோ 1.926. இப்போ எனக்கு XYZ இங்கேருந்து கிடச்சிருக்கு. என்னோட X வேல்யூ 2.425, நம்ம Y வேல்யூ 3.573 and Z வேல்யூ 1.926. ரெண்டு ஐட்ரேஷன் சேமா வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். பட் இங்கே கொஸ்டின்லயே ஃபிஃப்த் ஐட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின், 8 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது நமக்கு யூனிட் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 3ல ரெண்டு சப்டிவிஷன், ஒன்று வந்து காஸ் சீடல் இருக்கு, இன்னொன்று இந்த மெத்தட். ஸோ நீங்க ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே லென்த்தியான கொஸ்டினா இருக்கும். அதனால எது ஈஸியா, எது ரொம்ப ப்ரொசீட் பண்ணாம ஆன்சர் வருமோ அதுல தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை பவர் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் eigen வேல்யூ அண்ட் த கரஸ்பாண்டிங் eigen வெக்டார். அவங்களே வந்து இனிஷியலா எடுக்க வேண்டிய eigen வெக்டார் கொடுத்துட்டாங்க 100. அதோட டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹோல் பவர் t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன், இதோட eigen வேல்யூ eigen வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். இது ஒரு 3x3 மேட்ரிசஸ். இந்த 3x3 மேட்ரிசஸ்க்கு நம்ம என்ன எழுதுவோம், லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இங்க s1ன்றது சம் ஆஃப் டயக்னல். ஸோ சம் ஆஃப் டயக்னல் அப்படின்றது மெயின் டயக்னல் அப்படின்னு சொல்லலாம். சம் ஆஃப் டயக்னல்னா இந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்து ஆட் பண்றது. அப்போ 2 பிளஸ் 2 பிளஸ் 2 ஈக்குவல் டு 6. அடுத்து s2ன்றது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயக்னல். ஸோ இது எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. மெயின் டயக்னல் வேல்யூ ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மைனஸ் எடுக்கணும். கொஸ்டின் மேலேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் மெயின் டயக்னல் 2, அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டு அந்த வேல்யூவை இங்க எழுத போறோம். 2 மைனஸ் 1 டிட்டர்மினன்ட்ல எழுதணும், ஏன்னா இது மைனர். பிளஸ் இப்ப ரெண்டாவது வந்து மிடில் இருக்குல்ல அந்த வேல்யூ இந்த 2, இந்த 2ன்றதுனால அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டு எழுதுனா நமக்கு கிடைக்கிறது 2002 பிளஸ் மூணாவதுன்றது லாஸ்ட் ரோல இருக்கிற 2, அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டா நமக்கு கிடைக்கிறது 2 மைனஸ் 1 மைனஸ் 1 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணா 4 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுவோம். நான் ஒரு மைனஸ், அங்க 2 மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது பிளஸ் ஆயிடுது. 4 இந்த பக்கம் 0, 4 இந்த பக்கம் மைனஸ் 1, ஏன்னா நம்ம ஒரு மைனஸ், அங்க இருக்க 2 மைனஸ், 3 மைனஸ் இருக்கு. இப்போ இது வந்து 12 மைனஸ் 2 which is 10. அடுத்தது s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 மைனஸ் 1 0 மைனஸ் 1 2 மைனஸ் 1 0 மைனஸ் 1 2.
இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா 2 into 4 minus 1. அடுத்தது மைனஸ் அப்ளை பண்ணோம், அங்கேயும் மைனஸ் 1 இருக்கிறதுனால அது பிளஸ் 1 மாறிடும். 1 into 1ஓட ரோவையும் காலமையும் விட்டுருங்க, அப்போ இப்படி வரும் நமக்கு. லாஸ்ட் வேல்யூ 0. ஸோ 4 minus 1 3, 3 into 2 6 minus 2 which is equal to 4. மேலே வந்து 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். லாம்டா கியூப் மைனஸ் 6 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 10 லாம்டா ஒரு வேல்யூ கிடைச்சதுல அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே இப்போ எந்த ஏகன் வேல்யூ லார்ஜஸ்ட் ஏகன் வேல்யூக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். 1 யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரல, அதனால 2 யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். ஸோ 2 மைனஸ் 4 இப்போ மைனஸ் 8. இது எப்படி வரும்னா இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8, அதான் அங்கே கொண்டு போய் எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் 8, 10 மைனஸ் 8ன்றது 2, 2 into 2 4, 0. ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. 2ன்றது ஒரு ரூட்னு தெரிஞ்சிருச்சு, மீதி 2 ரூட் எதுன்னு தெரியல, அதுக்காக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா பிளஸ் 2வை சால்வ் பண்ணுங்க. இதை 2வை அப்படியே என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, எனக்கு 4 வராது, அதனால ஃபார்முலா மெத்தட் போயிடுறேன். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ பின்றது 4. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர்ன்றது 16 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு சி பை 2a. ஸோ 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 8 பை 2. இப்போ இது 4, இங்க வந்து ரூட் ஆஃப் 8ன்னு இருக்கும். ரூட் 8 எப்படி எழுதலாம்னா 2 ரூட் 2ன்னு எழுதலாம். ஸோ 4 பிளஸ் 2 ரூட் 2 பை 2. இதுல 4ல 2 காமனா எடுத்துட்டா 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 பை 2. இப்போ எனக்கு ரூட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. நம்மளோட ஏகன் வேல்யூஸ்லாம் என்னன்னா முதல்ல 2 ஒரு ரூட்னு தெரிஞ்சிச்சு, இன்னொன்று வந்து 2 பிளஸ் ரூட் 2, இன்னொன்று 2 மைனஸ் ரூட் 2. இப்போ இதில் லார்ஜஸ்ட் ஏகன் வேல்யூ அப்படின்னா 2 பிளஸ் ரூட் 2 மிடில் இருக்கிறது தான் லார்ஜஸ்ட். ஏன்னா ரூட் 2க்கு ஒரு வேல்யூ இருக்கு 1.4. நான் ஆட் பண்ணா அதுதானே அதிகமாக வரும். அப்போ அது என்னோட லார்ஜஸ்ட் ஏகன் வேல்யூ இந்த வேல்யூ 3.41 அப்படின்னு வரணும். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போறேன், இது வந்து நார்மலாக நம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை சொல்லிட்டோம். இப்போ பவர் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலாக நான் என்ன யூஸ் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. x1ன்றது 1 0 0. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 0 0 டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. ரோவா நான் காலமா மாத்திக்கிட்டேன். முதல்ல ax1, ஏன்றது கிவன் மேட்ரிசஸ். ஸோ 2 minus 1 0 minus 1 2. இந்த a மேட்ரிசஸும் இந்த 1 0 0 மேட்ரிசஸும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ காலம். ஸோ ஒரு தடவை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ரோ வைஸ் அண்ட் இங்கே காலம் வைஸ். ரோ வைஸ் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்கு, மீதி ரெண்டும் 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து மாறி அது என்னவாகும், எனக்கு செகண்ட் ரோக்கு போகும். ரோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும், காலம் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கு. செகண்ட் ரோட அதை பாருங்க, அப்போ -1 0 0. தேர்ட் ரோட பார்த்தா எல்லாமே 0வா தான் இருக்கு. ஸோ எனக்கு இங்கே வேல்யூ 2 -1 0. இதுல இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூவை வெளியில எடுத்துடணும். 2 எடுத்துட்டா இது 1, இது -0.5, இது 0. இப்போ அந்த லாஸ்ட்ல பிராக்கெட்ல இருக்குல்ல அது x2. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ax2. ஸோ இதே வேல்யூ தான். சாரி, இது 0. ஓகே, இப்போ x2 நான் மல்டிப்ளை பண்றேன். x2ன்றது 1 -0.5 0. இப்போ நான் இதுல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இதுவும் அதே தான். நம்ம ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் ரோ காலம் செகண்ட் ரோ காலம் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது 2.5 -2 0.5 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இதுல லார்ஜஸ்ட் வேல்யூ 2.5 வெளியில எடுத்துட்டா 1 -0.8 0.2.
AX3. So same matrices x3 ஓட வேல்யூ 1 minus 0.8 0.2. எனக்கு எப்போ 2 plus root 2 that is 3.4 எப்போ வருதோ நான் அது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிட்டே இருப்பேன் இது மாதிரி. ஸோ இங்கே நாம வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2.8 minus 2.8 1.2. இதுல இருந்து நான் 2.8 லார்ஜஸ்ட் வேல்யூவை வெளியில எடுத்துடலாம். 1 minus 1 0.43. So next AX4. இதே matrices A matrices நமக்கு தெரியும் question. So question matricesம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற காலம் 1 minus 1 0.43. ஃபர்ஸ்ட் ரோ காலம் திருப்பி செகண்ட் ரோ காலம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 3 minus 3.43 1.86. இதில் 3யை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். இப்போ 1 minus 1.14 0.62. நான் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்க. ஒருவேளை அதில் டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 2 minus 1 0 minus 1 2 minus 1 0 minus 1 2 into 1 உள்ள அந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறேன். லார்ஜஸ்ட் வெளியில போயிடுச்சா. இப்போ 2 into 1 2 minus 1 into minus 1.4 so plus 1.14 லாஸ்ட் வேல்யூ 0. செகண்ட் ரோக்கு வாங்க. minus 1 minus 2.28 minus 1 மல்டிப்ளை பண்ணுவோம் minus 0.62. லாஸ்ட்ல 0 plus 1.14 plus 1.24. காலம் மேட்ரிசஸ் மட்டும்தான் இருக்கு. இது வந்து 3.14 minus 3.9 2.38. இதில் நம்ம எதை காமனாக எடுக்கணும் மேக்ஸிமம் வேல்யூ தட் இஸ் 3.14. அப்போ இது 1 minus 1.24 0.76 இப்படி வரும். இப்போ நெக்ஸ்ட் AX6. AX6ன்றது 2 minus 1 0. இது வந்து கொஸ்டின் மேட்ரிசஸ் இன்டு மேலே இருக்கிற அந்த பிராக்கெட்ல இருக்கிறது 1.24 0.76. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3.24 minus 4.24 2.76. இதில் 3.24 காமனாக எடுக்கிறோம். எப்பயுமே மேக்ஸிமமாக இருக்கிறத காமனாக எடுக்கணும். இன்னொன்று நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அதை விட்டுட்டோம். 1 minus 1.31 0.85. இது A6ஓட வேல்யூ. நம்ம ஏன் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கோம் பாருங்க. வெளியில வர அந்த 3 பாயிண்ட்னு வரது வந்து 3.4 வரணும். ஏன்னா அதான் என்னோட ஆன்சர். எப்படி அது ஆன்சர்னு தெரியும். நம்ம மேல ஏகன் வேல்யூ மார்க் பண்ணிருக்கோமா. 2 plus root 2. root 2ஓட வேல்யூ 1.4. ஸோ 2 plus 1.4ன்றது 3.4. 3.4 தான் லார்ஜஸ்ட் ஏகன் வேல்யூ. அது வர வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ 3.24ல தான் இருக்கு நமக்கு. ஸோ AX7 equal to 2 minus 1 0 minus 1 2 minus 1 0 minus 1 2 into 1 minus 1.31 0.85. இதில் மல்டிப்ளை பண்ணா 3.31 minus 4.473. நாம் இதில் என்ன காமனாக எடுக்கிறோம் 3.31 காமனாக எடுத்துருவோம். 1 minus 1.35 0.91. இன்னும் நமக்கு நியரரா வரல. அதனால AX8க்கு போயிடுறேன். AX8 மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி ஏவையும் இந்த இப்போ லாஸ்ட் எழுதுனால ஏகன் வெக்டர் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.35 minus 4.61 3.13. இதில் 3.35 காமனாக எடுத்துட்டா 1 minus 1.38 0.93. ஸோ இங்கே முடிஞ்சிருச்சானா இல்லை. ஏன்னா 3.35 தான் வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும் நமக்கு வந்து 3.4 வேணும்.
ஸோ அதனால அடுத்து திருப்பி ப்ரொசீட் பண்றோம். ax9. ஸோ ax9ன்றது 2 minus 1 0 minus 1 2 minus 1 0 minus 1 2 இந்த வேல்யூ இன்ட்டு x8. x8ன்றது 1 minus 1.38 0.93. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3.38. இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் நியரரா வந்துருச்சா. -4.69 3.24. இதுல நான் என்ன காமனா எடுக்க போறேன், 3.38 காமனா எடுத்துட்டா 1 minus 1.39 0.96. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்லயும் இதே வந்துச்சுன்னா நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ax10க்கு இதே மேட்ரிசஸ் 1 minus 1.39 0.96 மல்டிப்ளை பண்ணும்போது 3 பாயிண்ட் பாருங்க ஆல்மோஸ்ட் சேம் 3.39 அண்ட் நெக்ஸ்ட் -4.74 நெக்ஸ்ட் 3.31. இப்போ கொஞ்சம் அப்படியே நியரரா வருதா நமக்கு 3.38. இப்போ இங்க காமன் வந்து 3.39 காமனா எடுத்துட்டா 1 minus 1.39 0.98. ஸோ இந்த x9க்கும் x10க்கும் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம், 11 போய் செக் பண்ண போறோம். ஸோ 11ல வந்து கரெக்டா ஆன்சர் வருதான்னு. 0 minus 1 2 into 1 minus 1.39 0.98. ஸோ இங்க எனக்கு ஆல்மோஸ்ட் சேமா வந்துருச்சு பாருங்க. 3.39 4.76 and 3.35. இதுல காமனா என்ன எடுக்க போறோம் நம்ம 3.39. இப்ப மேலையும் கீழையும் ஐட்ரேஷன் ஒன்னா இருக்கு. 3.39 நான் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா மேல கிடைச்சா அதே வேல்யூ தான் வரும் நமக்கு. 1 minus 1.39 0.98. இங்க வந்து நமக்கு 99 வந்துடும். இப்போ என்னோட லார்ஜஸ்ட் eigen வேல்யூ அங்க நம்ம 3.4 சொன்னோம்ல, அதே இங்க நமக்கு வந்துருச்சு. லார்ஜஸ்ட் eigen value equal to 3.39. அதோட கரஸ்பாண்டிங் eigen வெக்டார்ன்றது இந்த பிராக்கெட் 1 minus 1.39 0.98 தான் இதோட ஆன்சர்.